ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியரில். ஸோ போகலாமா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன்ப்பா. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சார் நம்ம இன்ஸ்டியூட் இல்லை, நீங்கள் செல்ஃபாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் ஸோ கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக படிங்க. பிஃபோர் தட் ஸோ அதை நீங்கள் விசாரித்து அந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அடுத்ததாக ஸோ உங்களுக்கு டவுட் கிளியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, உங்களோட டவுட்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் நமக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்களா. ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா திங்ஸும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் யூ. ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஓகேங்களா? சார் ஒருவேளை உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா அது என்னவா மாறிடும்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம உங்களுக்கு இயர்லியராக ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் 2 years வேலிடிட்டி நம்ம கோர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வீக்லே ஷெடியூல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அந்த ஷெடியூல் படி நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ போகலாம்ல இப்போ. ஸோ பவர் சிஸ்டமோட அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு போர்ஷனை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபால்ட்டுன்னா என்ன, ஃபால்ட்டை பற்றி நம்ம அடிஷ்னலாக படிச்சிட்டோம். அடுத்ததாக செகண்ட் சாப்டரான பவர் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு யூனிட்டுக்கு வந்திருந்தோம். கிளியரா? நம்ம பவர் சிஸ்டமில் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற கான்செப்ட் ஏன் வருதுன்னா, பவர் சிஸ்டமில் நமக்கு சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக? சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸ்டெபிலிட்டின்னா அந்த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கப்ளிங், ஸோ டெல் ஆர் லோட் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதோட கப்ளிங் கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா ஸோ டிமேக்னடைஸ் ஆகும். டிமேக்னடைஸ் ஆயிடுச்சுன்னா என்னவாகும்னா கப்ளிங் ஃபெயில் ஆயிரும். மெஷின் அப்புறமா ஸ்டேபிளாக எனக்கு ரீச் ஆகாது, ஸ்டெபிலிட்டியே ரீச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பவர் டெலிவர் பண்ணாது. அதுதான் அர்த்தம். சார் ஸ்டெபிலிட்டி இழந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி நமக்கு கிளியராக தெரியாதுல்ல. ஒன்ஸ் என் மெஷின் அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சுன்னா டிமேக்னடைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டிமேக்னடைஸ் ஆச்சுன்னா பர்டிகுலராக வோல்டேஜ் டிமேக்னடைஸ் ஆனதுனால ரெடியூஸ் ஆகிட்டே போயிடும். ஓகேங்களா? அப்போ எனக்கு தேவையான அந்த ரேட்டட் கண்டிஷன்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால தான் எப்பவுமே நம்ம சிங்க்ரனஸ் மிஷினை ஸ்டேபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஓகேங்களா? அப்போ சிங்க்ரனஸ் மிஷினை ஸ்டேபிளாக வச்சுக்கிறோன்னா அப்போது என் பவர் சிஸ்டமில் என் எக்யூப்மெண்ட் சிங்க்ரனஸ் மிஷினோட தான் கனெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் கனெக்ட் ஆகுது, ஒரு லோடு கனெக்ட் ஆகுது. இது எல்லாமே என் சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் தான் கனெக்ட் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் சிங்க்ரனஸ் மிஷினை தனியாக படிக்கிறப்போ அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு வரையும் தான் நம்ம சிங்க்ரனஸ் மோட்டாரில் பார்த்துருப்போம். கரெக்டாக? சிங்க்ரனஸ் மிஷினுக்கான ஸ்டெபிலிட்டியை தான் தனியாக பார்த்துருப்போம். அதாவது சிலிண்ட்ரிக்கல் மிஷினுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் சாலியன் போல் மிஷினுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கரெக்டாக? ஸோ இது பர்டிகுலராக என்னோட சிங்க்ரனஸ் மிஷினில். இப்போ பவர் சிஸ்டமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பவர் சிஸ்டமில் இந்த சிங்க்ரனஸ் மிஷின் ப்ளஸ் என்ன இருக்கும், ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கும். அப்போ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனோட ஸ்டெபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் ஆக போகுது? இந்த ரெண்டுத்தில் என்னோட ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை சிங்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணதுனால என்னென்ன சிங்க்ரனஸ் ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி திங்ஸை தான் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ஸ்டெபிலிட்டி எந்த கேசஸில் இருக்கும், ஸ்டெபிலிட்டி ஏன் நமக்கு போகும், எதனால ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற கேஸை பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸு என்னோட இனிஷியல் கண்டிஷன் கேஸை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இனிஷியல் கண்டிஷன்ஸில் நார்மலாக இனிஷியல் கண்டிஷனாக இருக்கிறப்போ என்னோட பவர் பிஎஸ் மைனஸ் பிஎம். கரெக்டா? ஸோ என்னோட பிஎஸ் மைனஸ் பிஇ தட் இஸ் பி. கரெக்டா? பிஎஸ் மைனஸ் பிஇ மெக்கானிக்கல் பவரு மைனஸ் எலக்ட்ரிக்கல் பவர் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நோ ஆக்ஸலரேஷன், நோ டிசலரேஷன். கரெக்டாக? ஆக்ஸலரேஷனும் இருக்காது, டிஸ்லரேஷனும் இருக்காது. அப்போ என் மிஷின்ஸ் என்னவா இருக்கும்ப்பா, ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஓகேங்களா? இது நார்மல் கேஸாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சிங்க்ரனஸ் மிஷின் என்னவா இருக்கும்னா ஸ்டேபிள். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு சடன் டிஸ்டர்பன்ஸ் டியூ டு டிஸ்டர்பன்ஸ், இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னவா இருக்கலாம்,
டிஸ்டர்பன்ஸை நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன்று லோடு கர்வு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான், அடுத்ததா ஃபால்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸ். கிளியரா? டியூ டு டிஸ்டர்பன்ஸ் P is equivalent to PS minus PE is not equivalent to 0. The mechanical power input, electrical power output, இந்த ரெண்டும் தானே PS PE. அப்போ மெக்கானிக்கல் பவர் இன்புட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட்டுக்குமே ஒரு டீவியேஷன்ஸ் வருது, ரைட்? அப்போ therefore this is known as distribution. இந்த இடத்துல either acceleration or deceleration. கரெக்டா? ஸோ எய்தர் ஆக்சலரேஷன்ஸ் நடக்கலாம் இல்லைனா டிஸ்லரேஷன்ஸ் நடக்கலாம். அப்போ என் சிஸ்டம் என்னப்பா ஆகும்? சிஸ்டம் பிகம்ஸ் ஆசிலேட்டரி. சிஸ்டம் ஆசிலேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்போ சிஸ்டம் ஆசிலேஷன்ஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இட் மே பிகம் அன்ஸ்டேபிள். கரெக்டா? அப்போ ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரப்போ என்ன நடக்குதுன்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்ததான் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், டிஸ்டர்பன்ஸை ரெண்டா பிரிச்சிருந்தோம். ஸோ ஒன் இஸ் பிகாஸ் ஆஃப் லோடு கர்வ், another because of false. கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். ஸோ அடுத்ததா இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்ததா என்னதான் சொல்லியிருந்தேன்? ஸ்டடி ஆஃப் ஸ்டெபிலிட்டியை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ இதோட ஸ்டெபிலிட்டிஸை நம்ம எத்தனை வழியில் படிக்கலாம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை பொறுத்து ஒரு வழி, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார், ஸ்டடி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார். ஓகேங்களா? இட் இஸ் a study with respect to stator. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார். சார் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை பற்றி நம்ம பேஸ் பண்ணி படிக்கிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம்னா ஸோ அதுக்கு என்ன பேர் சார்? தட் இஸ் அ எலக்ட்ரிக்கல் மாடல். ஓகேங்களா? அது இந்த மாடலோட பேர் என்னன்னா தட் இஸ் எலக்ட்ரிக்கல் மாடல். ஸ்டேட்டாரை பேஸ் பண்ணி படிக்கிறது. ஸோ அதுவே நீங்கள் ரோட்டாரை பேஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் மெக்கானிக்கல் மாடல். ஓகேயா? ஸோ எய்தர் நம்ம எலக்ட்ரிக்கல் மாடலை யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை படிக்கலாம், இல்லை என்னோட மெக்கானிக்கல் மாடலை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டெபிலிட்டியை அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ அப்போது நம்ம எந்த மாடல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, whenever அதாவது ரோட்டார் வந்து ஆசிலேஷன்ஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேட்டார் மாடலை எடுத்துக்குவோம். ஸோ ரோட்டாரோட ஆசிலேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ரோட்டார் மாடலை எடுத்துக்குவோம். அப்போ சிம்பிள் தான்ப்பா. உங்களோட ஆசிலேஷன் ஆஃப் ரோட்டார் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டாரோட ஆசிலேஷன் அதாவது ரோட்டாரில் வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ரோட்டார் இஸ் நெக்லெக்டட். கரெக்டா? அப்போ ரோட்டாரை நெக்லெக்ட் பண்ணிட்டு ஸோ எதை மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம்? ஏன்னா ரோட்டாரை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம், ஆனால் ரோட்டாரில் ஆசிலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டியூரிங் லோடு கர்வ். ஓகேங்களா? ஸோ லோடு கர்வில் இருக்கிற சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இல்லை நேற்று நான் வரைஞ்சிருந்தேன். இந்த மாதிரி லோட் கர்வில் நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் என்ன பண்ணோம்னா ஸ்டேட்டாரில் ஒரு சேஞ்சை கொடுக்கும். ஆனால் அது போய் ரோட்டார்லேயே எனக்கு இருக்கிற ஆங்கிளை சேஞ்ச் பண்ணியிருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும். 0.0 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் சேஞ்ச் ஆகும். அதனால ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால ரோட்டாரை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இதை எதை பேஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம எப்பவுமே ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டாரை வச்சு தான் படிப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் மாடல் இஸ் யூஸ்டு. கரெக்டாக? வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் வி ஸ்டடீடு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார். ஓகே, அடுத்ததா அப்போ இதுக்கு என்ன மாடல் மட்டும்தான் இருக்கும்? நீங்கள் ஸ்டேட்டாரை பேஸ் பண்ணி படிக்கிறீங்க, நீங்கள் ஸ்டேட்டாரை பேஸ் பண்ணி படிக்கிறீங்கன்னா அப்போ இட் ஹேஸ் எலக்ட்ரிக்கல் மாடல்.
ஓகேங்களா. அப்போ இதுக்கு நமக்கு என்ன தான் இருக்கும்னா எலக்ட்ரிக்கல் மாடல் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிஸ்டமுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் மாடலை டிசைன் பண்ணுறோம். ஸோ புரியுதா? அப்போது இந்த இடத்துல இருக்க போகிற ஸ்டெபிலிட்டி, இதனால என் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இங்கே என் சிஸ்டம் ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி பார்த்துருப்பேன். ஸோ இது என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டடிக்கு பேர் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த முறை என் சிஸ்டமே ஸ்டடி ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு போகாது. ஸ்டடி ஸ்டேட்டில் அதோட ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா. ஸ்டடி ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்கிறது தான் என்னோட இந்த பர்டிகுலர் கேசஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னொரு கேசஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்த மாடல் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டு. ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டு. இப்போ பாருங்க, இந்த பிகாஸ் ஆஃப் ஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ டிரான்சியன்ட் கரண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ எல்லாமே இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா சப்ட்ரான்சியன்ட் பீரியட். ஃபால்ட் பீரியட் இஸ் அ சப்ட்ரான்சியன்ட் பீரியட். ஃபால்ட் இஸ் அ சப்ட்ரான்சியன்ட் பீரியட். ஸோ ஃபால்ட்டோட ரொம்ப ஹெவியான பீரியட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சப்ட்ரான்சியன்ட் பீரியட். நம்ம பார்த்துருப்போம் ஃபால்ட்டோட சப்ட்ரான்சியன்ட் பீரியடில் ஸோ ரொம்ப அதிகமான பீக் வேல்யூஸில் நமக்கு கரண்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ அவ்வளோ பெரிய பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் எதை பண்ணும் அப்படின்னா என்னோட ரோட்டாரில் ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ மேலே நம்ம பார்த்தோம்லப்பா, ஸோ ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் வெரி லெஸ் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே ரோட்டார் இஸ் வேரியேஷன்ஸ் ஆர் மோர். ஓகேங்களா. ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸோ ஸ்கிப் பண்ண மாட்டோம். பட் ஸ்டேட்டார் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் வேரியேஷன்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அதனால இதை நம்ம எதை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம்னா வி ஸ்டடிட் வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார். ஹியர் வி ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்டார். புரியுதப்பா? இப்போ இந்த கேஸில் ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த கேஸில் ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன். ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார். இங்கே சொன்னேன்ல ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டார் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த ஸ்டேட்டாரை வச்சு படிக்கிறோம்னா எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்கிறேன்ல. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். புரியுதுலப்பா? பொதுவாக 2 டைப் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா நமக்கு. ஒன்று லோட் கர்வு ஒரு டிஸ்டர்பன்ஸு, அடுத்ததா ஃபால்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸு. லோட் கர்வுன்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம், ஃபால்ட்டுன்ற டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி நான் யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. எனக்கு ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். ஓகேங்களா. அதுக்கு எந்த வழி யூஸ் பண்ண போறேன்றதை தான் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு காமனாக 2 வழி இருக்கு. ஸோ ஒன்று ஸ்டேட்டார் அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறது, இன்னொன்று ரோட்டார் அனாலிசிஸ் பண்ணி படிக்கிறது. ஸோ ஸ்டேட்டாரோட அனாலிசிஸ் எங்கே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட லோ டியூரேஷன் கர்வ் அப்படின்ற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறப்போ, இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறப்போ ஸ்டேட்டாரை பொறுத்து நீங்கள் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸ்டேட்டாரை ஒரு பேராமீட்டராக வச்சுக்கிட்டு ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். அதுவே ஃபால்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ட்டு வர்றப்போ ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால ரோட்டாரை நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ரோட்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு வச்சு தான் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரோட்டாரை வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா இட் இஸ் அ மெக்கானிக்கல் மாடல். இட் யூசஸ் மெக்கானிக்கல் மாடல் டு ஃபைண்ட் அவுட் ஸ்டெபிலிட்டி. சார் இந்த கேஸ் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டிலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. இட் மே கோ அப் டு அன்ஸ்டேபிள் ஆல்சோ. அதனால இந்த சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டியை நம்ம பொதுவாக டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஏரியாவில் படிப்போம். டிரான்சியன்ட்னா டிஸ்டர்பன்ஸ், கரெக்டா? ஸோ காமனாக இந்த ஸ்விட்சிங் டிஸ்டர்பன்ஸ் இது எல்லாமே லார்ஜர் டிஸ்டர்பன்ஸ். ஸோ டிரான்சியன்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லார்ஜ் டிஸ்டர்பன்ஸ். லோடு கர்வ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த 2 டிஸ்டர்பன்ஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ஸ்மால் டிஸ்டர்பன்ஸை பற்றி படிக்கிறோம். ஸோ அந்த ஸ்மால் டிஸ்டர்பன்ஸை பற்றி படிக்கிறோட
ஸ்டேட் அந்த படிக்கிறதோட பிரிவு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்மால் டிஸ்டர்பன்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டடிக்கு பேர் தான் ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஃபால்ட் மாதிரியான பெரிய டிஸ்டர்பன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பேர் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. இப்போ புரியுது இல்லை? ரெண்டு ஸ்டெபிலிட்டியை படிக்கிறோம். ஸோ ஒன்று ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்க போகிறோம், இன்னொன்று டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை பற்றி படிக்க போகிறோம். அப்போ ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டேட்டாரை பற்றி தான். ஸ்டேட்டாரை வித் ரெஸ்பெக்டிவாக வச்சு தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல ரோட்டாரோட வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டேட்டாரோட வித் ரெஸ்பெக்டிவ்ன்றதுக்கு பேர் எலக்ட்ரிக்கல் மாடல் தான். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எலக்ட்ரிக்கல் மாடலை யூஸ் பண்ணி தான் ஸ்டெபிலிட்டியை சொல்லுவோம். ஆனால் ஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நம்ம மெக்கானிக்கல் மாடலை யூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டியை சொல்லுவோம். அந்த கேசஸோட ஸ்டெபிலிட்டியை நம்ம எந்த இதில் படிப்போம் அப்படின்னா, டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு டாப்பிக்கு கீழே படிப்போம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அதை படிக்க போகிறோம். இந்த ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற யூனிட்டை படிப்போம். ஓகேங்களா? இது ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ ஒன்று ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. சார், இப்போ நம்ம இப்போதானே பார்த்தோம், ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய டிஸ்டர்பன்ஸ் இங்கே படிக்க போகிறோமா, ஸ்மால் டிஸ்டர்பன்ஸை பற்றி படிக்க போகிறோமா? எஸ். அப்போ ஹியர் the synchronous machine runs around synchronous speed ஓகேங்களா? synchronous speedல தான் சுத்தம். but there are small fluctuations due to variation of load. ஓகேங்களா? ஸோ இப்போ சடனாக இந்த வேரியேஷன் ஆஃப் லோட்னால எனக்கு என்ன நடக்கும்னா, ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அப்போ ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா, பொதுவாக 50 தானே இருக்கும். 50க்கு கொஞ்சம் கம்மியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரேட்டட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ்னால என்ன நடக்கும்னா, இட் கோ அப் டு 49.9, 49.8, அதே மாதிரி 50.1, அதே மாதிரி 50.2. இவ்வளவு தான் சார் வேரியேஷன்ஸ் வரும். இதுக்கு மேலே பெரிய வேரியேஷன்ஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் தான் வரும். ஏன்னா ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன், லோடுன்றது ஒரு ஸ்மால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் என் மெஷினை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸில் என் மெஷின்ஸில் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா பிகாஸ் ஸோ இந்த கேஸில் த ரோட்டார் ஆசிலேஷன்ஸ் ஆர் வெரி ஸ்மால். In this case, rotor oscillations are very small. ஓகேங்களா? ஸோ அதனால therefore we neglect the rotor. The steady state stability of synchronous machine can be analyzed. அப்போ therefore இதை நெக்லெக்ட் பண்ணிட்டா ஸ்டேட்டரை வச்சு தானே படிக்கணும். அதுதான் the steady state stability can be analyzed with respect to stator. So which is a electrical model.
சார் ஒரு எலக்ட்ரிக்கல் மாடல்னாலே பொதுவாக அது இம்பிடன்ஸ் மாடலாவோ இல்லை அட்மிடன்ஸ் மாடலாவோ தான் இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கலில் நமக்கு பொதுவாக என்ன இருக்குது? இம்பிடன்ஸ் அட்மிடன்ஸ் நெட்வொர்க் தானப்பா இருக்குது. அதை தாண்டி நமக்கு வேறு ஏதாச்சும் நெட்வொர்க் இருக்கா? ஸோ காமனாக அப்போ எலக்ட்ரிக்கல் மாடல்னா திரும்பவும் இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியில் நம்ம அதோட இம்பிடன்ஸ் நெட்வொர்க்கை தான் எழுதி படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம சிங்க்ரனஸ் மெஷினுக்கான இம்பிடன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பவர் ஈக்குவேஷனில். சிங்க்ரனஸ் மெஷின் அப்படின்ற சாப்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிங்க்ரனஸ் மெஷினோட பவர் ஈக்குவேஷன்ஸ் என்னப்பா? ஸோ நம்ம ஒரு டயக்ராமை போடுவோம். திஸ் இஸ் E at an angle of del and this is Z. அடுத்ததா ஸோ இது என்னோட லோடு V at an angle of 0. இதிலிருந்து ஒரு பவர் ஈக்குவேஷனை நான் எழுதியிருப்பேன். ஸோ அந்த S is equal to அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஃப்ரம் திஸ் இந்த பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன் அப்படின்னு நான் ஒரு ஏரியா பார்ப்போம். சிங்க்ரனஸ் மிஷினில் பவர் ஃப்ளோ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் நம்ம இதை எழுதியிருப்போம். S is equal to EV by X. ஓகேங்களா? EV by X sin del minus V square by X cos del. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போமா? இதில் நமக்கு பர்டிகுலராக என்ன வேணும்னா பவர், ரியல் பவர் தான் வேணும், ரியாக்டிவ் பவர் வேண்டாம் எனக்கு. ஓகேங்களா? எனக்கு என்ன வேணும்னா ரியல் பவர் தான் வேணும். ஜஸ்ட் அதனால என்ன பண்ணுறேன், ஸோ அந்த டேர்மை நான் அழிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக நான் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ எஸ்ன்னா தட் இஸ் அப்பரண்ட் பவர், ரியல் ப்ளஸ் ரியாக்டிவ் பவர். இங்கே எனக்கு என்ன வேணும்னா நம்ம எப்போவுமே என்னோட 3 phase ரியல் பவர் அவுட்புட்டை தான் எழுதிக்குவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கீழே எழுதிக்கலாம், ரியல் பவர் அவுட்புட். இது என்னோட ரியல் பவர் அவுட்புட். இதை நம்ம சிங்க்ரனஸ் மிஷினில் பார்த்தோம். ஸோ இதை நிறைய முறை நான் எக்ஸ்பிரஷன்லையும் எழுதியிருக்கேன். PE is equal to EV by X sin del அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். கிளியரா? இது என்னோட EV by X sin del அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த EV by Xை நம்ம Pmaxஆ கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிளியரா? ஸோ PE is equal to இதை Pmax அப்படின்னு கூட அங்கே நம்ம எழுதியிருப்போம். Pmax sin del அப்படின்னு எழுதலான்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். கிளியரா? சிங்க்ரனஸ் மிஷின்லேயே என்னோட எலக்ட்ரிக் பவரை Pmax sin delன்னு எழுதலாம். இதுக்கு ஒரு கர்வ் வரைஞ்சாலும் எலக்ட்ரிக் பவர் எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90 டிகிரியில். கரெக்டாக? when del is equal to 90, so the power will become Pmax. The P becomes Pmax. கிளியரா? del வந்து 90 டிகிரியாக இருக்கிறப்போ என்னோட பவர் என்னவா இருக்கும்னா Pmaxஆக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் டேரெக்டாகவே அங்கேயே நான் இதை டிசைட் பண்ணது தான். அங்கேயே நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம். இந்த மெஷின் அப்போ எது வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 90 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின். இப்போ சிங்க்ரனஸ் மிஷினுக்கு மட்டும்தான் பார்த்துருக்கோம். திரும்பவும் நான் மிஷினை மட்டும்தான் சொல்கிறேன், இன்னும் டிரான்ஸ்மிஷன் லைனை நான் ஆட் பண்ணல. ஓகே, அப்புறமா ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்புறமா ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நான் ஆல்ரெடி சிங்க்ரனஸ் மிஷினில் சொன்ன திங்க தான் சொல்கிறேன். Steady state stability of synchronous machine, correcta, depends on the angle of machine. For del lesser than 90 degree, it is stable. So, del greater than 90 degree, it is unstable. So, ஏன் unstable நான் ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னோட PSY வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் ஸ்டேபிள். என்னோட PSY வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? என்னோட PSY பாசிட்டிவாக இருந்தால் ஸ்டேபிள், என்னோட PSY நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள். இந்த சிங்க்ரனைசிங் பவரையும் நான் உங்களுக்கு சிங்க்ரனஸ் மிஷினில் சொல்லி கொடுத்தேன். ஸோ கிளியரா? சிங்க்ரனைசிங் பவர் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்னடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சிங்க்ரனைசிங் பவர் வந்து பாசிட்டிவ்னா
a machine is magnetizing அப்படின்னு அர்த்தம். மேக்னடைஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவே நெகட்டிவ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எதை மீன் பண்ணுதுன்னா என் சிங்க்ரனைசிங் பவர் வந்து டிமேக்னடைஸ் ஆகுது அப்படின்னு மீன் பண்ணுது. வென்எவர் டிமேக்னடைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணோம், முன்ன இடத்துல அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அதனால டெஃபினட்டா அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் PSY இஸ் நத்திங் பட் என்னப்பா, ஸோ PSY இஸ் நத்திங் பட் Pmax cos del. கரெக்டா, PSY என்றது Pmax cos del, differentiation of sin del cos del தானே. ஸோ PSY என்றது differentiation of P இல்லை, PSY is equivalent to Pmax cos of del அப்படின்னு வரும். கிளியர்? அப்போ பாருங்க, இதில் நீங்கள் டெல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டெல் 90 டிகிரிக்கு ஸ்டேபிளாகவும் கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு அன்ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஏன்னா இந்த PSY நெகட்டிவாக மாறிடும். கிரேட்டர் தென் 90க்கு போனீங்கன்னா நெகட்டிவாக மாறிடும். இவனோட கர்வு நீங்கள் வரைஞ்சிங்கனாலுமே PSYயோட கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஆஃப் PSY இட் இஸ் அ காஸ் வேவ் ஃபார்ம் இப்படி இருக்கும். கிளியரா? இதெல்லாம் நான் நேற்று வரைஞ்சிருப்பேன். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் வாட் 90 டிகிரி. இது என்னோட PSY. ஓகே, இங்கே பாருங்கள், திஸ் இஸ் பாசிட்டிவ் PSY ஃபார் 90 டிகிரிக்கு. ஸோ அதுக்கு மேலே நெகட்டிவ் PSY. ஸோ இப்போ நெகட்டிவ் PSYனா டிமேக்னடைஸ் ஆகிறது எனக்கு மீன் பண்ணுது. ஸோ புரியுதா? சரி, இது வரையும் சிங்க்ரனஸ் மிஷினோட ஸ்டெபிலிட்டி. ஓகே, இது வரைக்கும் சிங்க்ரனஸ் மிஷினுக்கு மட்டும் அதோட ஸ்டெபிலிட்டியை நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் அல்லது 2 ப்ராப்ளம் முடிச்சுட்டா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா சிங்க்ரனஸ் மிஷினோட ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை கனெக்ட் பண்ணால் அப்போ அதோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேயா? த பவர் ஈக்குவேஷன் ஆஃப் சிங்க்ரனஸ் மிஷின் இஸ், அடுத்து ஒரு கொஷின்ப்பா, த பவர் ஈக்குவேஷன் ஆஃப் synchronous machine PE 1.5 sin del. So the power equation of synchronous machine PE is equal to 1.5 sin del. The synchronizing power of a synchronous machine at an angle of 30 degree is, so என்ன கேக்குறாங்கன்னா then the synchronizing power, correct, the synchronizing power of an machine at an angle of 30 degree என்ன. ஸோ 30 டிகிரியா இருக்கிறப்போ என்னோட சிங்க்ரனைசிங் பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேயா? இப்போ பண்ணலாமா? நீங்கள் வேரியஸ் டிகிரிஸ்க்கு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் 30 டிகிரிக்கு கண்டுபிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஃபைண்ட் அட் 30 டிகிரிஸ். 30 டிகிரிஸ்க்கு சிங்க்ரனைசிங் பவர் என்ன? ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த தீட்டானவை மீன் பண்ணல, அந்த ஆங்கிள்னா லோடு ஆங்கிளை தான் மீன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆங்கிள்னா டெல். ஓகேயா? டெல் இஸ் 30 டிகிரி. லோடு ஆங்கிள் தான் இங்கே எப்போவுமே உங்களுக்கு கொடுக்கறதுன்னா லோடு ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ PSY கேட்குறாங்க, சிங்க்ரனைசிங் பவர். PSY இப்போ தான் நம்ம பார்த்தோம். PSY இஸ் P. ஓகேயா? ஸோ தட் இஸ் P cos del. ஓகேங்களா? தட் இஸ் P cos del. இப்போ இது என்ன ஆயிடுது, இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் Pmax. ஓகே, இது என்னோட Pmax, இதுவும் என்னோட Pmax தான். ஏன்னா நமக்கு PE இஸ் ஈக்குவலன் டு என்ன தெரியும், Pmax sin del அப்படின்னு தெரியும். சரி, இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் PSY வருவான். ஸோ d by d del PE, கரெக்டாக d by d del PE டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப தான் எனக்கு PSY வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா Pmax ரிமைன்ஸ் சேம், சைன் டெல் மட்டும்தான் காஸ் டெல்லாக மாறிடும். ஏன்னா Pmaxன்றது கான்ஸ்டன்ட். கரெக்டாக கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப வெளியே வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், Pmax இஸ் 1.5. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 1.5 இன்ட்டு காஸ் ஆஃப் 30 டிகிரிஸ். காஸ் ஆஃப் 30 டிகிரின்னா சைன் ஆஃப் 60 டிகிரி. ஸோ தட் இஸ் என்னப்பா வரும், சைன் ஆஃப் 60னா √3/2.
அப்போ இது 3/2 into √3/2. ஸோ இப்போ 3√3/4 கரெக்டா? 3√3/4. ஸோ 3√3னா ஆல்மோஸ்ட்டு 3 into 1.732/4. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் அடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 2 times கிட்ட வந்தாலும் இதை டிவைட் பண்ணுறப்போ 3/2 1.5. அப்போ ஆன்சர் நியரர் டு 1.4 to 1.5 இருக்கலாம். ஓகே, இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா நியரர் டு 1.38 per unit பா. ஓகே, ஸோ எப்போன்னா டெல் என்னோட லோட் ஆங்கிள் 30 இருக்கிறப்ப பாருங்க, சிங்க்ரனைசிங் பவர் PSY இதுதான் என்னோட ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்ணுது. கிளியரா? PSY தான் என்னோட ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்ணுது. ஸோ இப்போ சிங்க்ரனைசிங் பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. என் மிஷினும் என்னவா இருக்க போகுதுன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்க போகுது. அடுத்து இதே ஒரு கொஷினில் நான் சிங்க்ரனைசிங் பவரை வந்து டெல் வந்து 60 டிகிரி போடுறேன். ஓகே, டெல் வந்து 60 டிகிரி போடுறேன். அப்போ PSYயை கால்குலேட் பண்ணுங்கள். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ 1.5 into sin of cos of 60னா, ஸோ cos of 60னா sin of 30 வேல்யூ. sin of 30 வேல்யூ என்னப்பா? தட் இஸ் 1/2 தானே. sin 30 0 1/2. கிளியரா? அப்போ இது ஒரு 3/2, இது ஒரு 1/2. அதில் பாதி என்ன? 0.75 per unit. இப்போ பாருங்க, என்னோட டெல் இன்க்ரீஸ் ஆக என்னோட ஸ்டெபிலிட்டி என்னவாகுது? டிக்ரீஸ் ஆகுது. பிகாஸ் PSY இஸ் அ கப்ளிங் ஃபேக்டர். கரெக்டா? எவ்வளவு கப்புள் ஆயிருக்கு, என் ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் எவ்வளவு கப்புள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது தான் என்னோட PSY. ஓகே, அப்ப பாருங்க, சி டெல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. PSY என்னவா இருக்கும்? தட் இஸ் 1.5 into cos of 90 டிகிரி. தட் இஸ் PSY will be 0. ஆனா என்னோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பவர் பார்த்தீங்கன்னா PE இருக்கும். இங்க பாருங்க, நமக்கு தெரியும்ல PE is a Pmax sin del. அப்ப பார்த்தீங்கன்னா 1.5 into sin 90, that is 1.5 per unit. நீங்க பார்த்தீங்கன்னா சார் டெல் வந்து 90 டிகிரியா இருக்கிறப்ப நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், டெல் வந்து 90 டிகிரியா இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவரை டெலிவர் பண்ணும் தான். ஆனா அப்ப ஸ்டெபிலிட்டி இல்லவே இல்லை, விர்ஜில் இருக்கு. ஓகே, இதில் நம்ம ஆப்ரேட்டே பண்ண மாட்டோம். இப்போ பாருங்க, ஸ்டெபிலிட்டியே 0. ஸ்டெபிலிட்டி 0ல இருக்குன்னா நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம்? ஸோ இப்போ இந்த கேசஸில் நம்ம ஆப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருப்பேன், டெல் 90 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமம் பவர் தான் கிடைக்கும் தான், கரெக்டு தான். ஆனால் அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா சிஸ்டம் ஸ்டேபிள் இல்லை. அடுத்து கொஞ்சம் போச்சுனாலே என்னவாகும்? டிமேக்னடைஸ் ஆகும், அப்புறம் அன்ஸ்டேபிள் ஆகிடும். சார் இதையே நீங்கள் டெல் ஈக்குவலன் டு 120 டிகிரிக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், PSY என்னவாயிடும்னா இட் பிகம்ஸ் நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா அப்போ இந்த கேஸில் இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? அப்போ இது வந்து அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ பட் PE இருக்கும் தான், PE இருக்கும். பாருங்க, PE போக போக என்னவாகும்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ வென் PSY நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்னோட எலக்ட்ரிக் பவர் என்னவாக ஆரம்பிச்சோம்னா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கீப் ஆன் ரெடியூஸ் ஆகிட்டு அப்புறம் ஃபைனலாக எனக்கு பெரிய பவரே வராமல் போயிடும், லாஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது எனக்கு நடந்துடும். ஸோ இது புரியுது இல்லைப்பா? ஸோ என்னோட சிங்க்ரனைசிங் பவர் தான் என்னோட இம்பார்ட்டன்ட். இந்த சிங்க்ரனைசிங் பவர் பாசிட்டிவாக இருந்தால் தான் எனக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெல் வந்து லெஸர் தேன் 90 டிகிரியா இருந்தால் தான் ஸ்டேபிள், டெல் வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரிக்கு போனாலே அன்ஸ்டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு கொஷின் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த சிங்க்ரனைசிங் பவரை பற்றி உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதை நம்ம சிங்க்ரனஸ் மிஷின்லையும் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கோம், சிங்க்ரனஸ் மிஷின்லையும் இதை தான் பார்த்துட்டு இருக்கோம், இங்கேயும் சிங்க்ரனைசிங் பவரை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே சிங்க்ரனஸ் மிஷினும் பவர் சிஸ்டமும் ரொம்ப ரிலவெண்ட்ப்பா. நீங்கள் ஒரு சிங்க்ரனஸ் மிஷின் தான் படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அப்போது அது வந்து அதில் மட்டும்தான் மார்க் வருதுன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியான்றது பவர் சிஸ்டம்லேயும் நமக்கு இருக்கும். ஓகே, அப்போ சிங்க்ரனைசிங் மிஷின் படிச்சிங்கன்னா பவர் சிஸ்டம்னும் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஓகேங்களா? அடுத்ததா சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் கனெக்டட் with infinite bus. Synchronous generator connected with infinite bus.
and its voltage is level kV. Bus voltage, okay, yeah, bus voltage is level kV. அடுத்ததா internal voltage of synchronous machine. Internal voltage of synchronous machine is level 0.5 kV. Internal voltage of synchronous machine is level 0.5 kV. The synchronous reactance of machine, the synchronous reactance of machine is 12 ohm per phase. Steady state stability limit in MVA. Steady state stability limit in megawatts la கேக்குறாங்க. Steady state stability limit in megawatts la questions கேக்குறாங்க. புரியுதாப்பா? So இந்த given questionல bus voltage கொடுக்கறாங்க, internal voltage கொடுத்திருக்காங்க, synchronous reactance கொடுத்திருக்காங்க, steady state stability limit in megawatts la கேக்குறாங்க. ஓகேங்களா? steady state stability limit in megawatts la கேக்குறாங்க. So இப்போதானே நம்ம பார்த்தோம். So P max நம்ம எப்படி எழுதிருப்போம் சார்? So P max நம்ம எப்படி எழுதிருப்போம்? So அதுதானே கேக்குறாங்க. Steady state stability limit ன்றது that is P max தான். ஓகேயா? So PM தான் கேக்குறாங்க. PM ன்றது E modulus of E அப்படினு சொல்லி எழுதலாம். modulus of V divided by modulus of X. ஓகேயா? The P max is modulus of E modulus of V divided by modulus of X. Okay, so இங்க E கொடுத்திருக்காங்களா, this is what E, internal voltage ன்றது E, bus ஓட voltage ன்றது level, so synchronous reactance ன்றது that is 12 ohm per phase. அப்ப just அப்படியே நீங்க எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க, level 0.5 into 11 divided by 12. ஓகேங்களா? so இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா that is 10.5 megawatts. ஓகேங்களா? இதுதான் என்னோட மேக்ஸிமம் சப்ளை எலக்ட்ரிக் பவர், இதுதான் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட லிமிட். ஓகேயா? ஸோ P மேக்ஸ் தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட லிமிட், இதுதான் என்னோட மேக்ஸிமம் லிமிட். அதுதான் P மேக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சிம்பிள் தானப்பா, இது வந்து P மேக்ஸ். Pன்றது ஆக்டிவ் பவர். ஓகேயா? ஆக்டிவ் பவரோட மேக்ஸிமம். ஓகேயா? சோ இந்த இடத்துலயும் என்ன கேக்குறாங்க பாருங்க, வாட்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுது, என்னோட ஆக்டிவ் பவரை தான் மீன் பண்ணுது. சோ என்னோட ஸ்டடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கனாலே தட் இஸ் P max தான் கேட்பாங்க. சோ P max equivalent to EV by X சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு TNPSC ல கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चंसும் இம்பார்ட்டன்ட் தான். சோ இப்போ அப் டு திஸ் சிங்க்ரோனஸ் மெஷின் மட்டும் எப்படி இருக்கு, synchronous machine ஓட மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா synchronous generator is connected to the transmission line க்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என் synchronous generator ஒரு transmission lineல கனெக்ட் ஆச்சுன்னா அதோட behavior, அதோட stability அதெல்லாம் எப்படி இருக்கு, அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததா synchronous generator connected to a transmission line. ஓகேங்களா? நெக்ஸ்ட் synchronous generator connected to a transmission line. இப்போ இந்த கேஸ்ல நம்ம ஸ்டெபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, இங்கேயும் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, இங்கேயுமே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஜெனரேட்டரை மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ ஜெனரேட்டர் பிளஸ் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்துருச்சு. கரெக்டா? இப்போ ஜெனரேட்டர் பிளஸ் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் விச் இஸ் இதோட டயக்ராம் நான் வரைஞ்சேன்னா ஜெனரேட்டர் OHTL. சரி, இப்போ நான் ஜெனரேட்டர் வரையும் தான் படிச்சிருக்கேன், ஜெனரேட்டருக்கு வரையும் தான் நான் படிச்சிருக்கேன்.
ஸோ இப்போ எதுக்கு சேர்த்து நம்ம படிக்கணும்? ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு படிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்ன, இந்த ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு போயிடலாமா? ஏன்னா இப்போ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரை ஆல்ரெடி படிச்சுட்டோம். இப்போது டிரான்ஸ்மிஷன் லைனை தான் நம்ம படிக்கல. அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெப்ரசன்டேஷன்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறமா தான் அதோட பவர் மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிப்போம். புரியுது தானேப்பா? நம்ம இந்த இடத்துல ஜெனரேட்டரை பார்த்தோம். ஜெனரேட்டர் எவ்வளோ பி மேக்ஸை கொடுக்க முடியுதுன்னு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் லைனை பார்ப்போம். டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிப்போம். அப்போ அவனால் எவ்வளோ பி மேக்ஸை கொடுக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அடுத்ததா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெப்ரசன்டேஷன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நெட்வொர்க் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்லேயே. டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் ஆல்வேஸ் மாடல்ட் ஆஸ் அ ஏபிசிடி. ஓகேயா? ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் வாட் அ சென்டிங் எண்டு. ஓகேயா? திஸ் இஸ் சென்டிங் எண்ட் கரண்ட், சென்டிங் எண்ட் வோல்டேஜ். ஓகேங்களா? திஸ் இஸ் சென்டிங் எண்ட்பா. சென்டிங் எண்டோட கரண்ட்டு, சென்டிங் எண்டோட வோல்டேஜ். இது ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். இது என்னோட OHTL. அடுத்ததா நெக்ஸ்ட்டு என்னோட ரிசீவிங் எண்டு. ரிசீவிங் எண்டில் ஒரு லோடு. ஓகேயா? லோடு இப்படி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீவிங் எண்டோட வோல்டேஜ், ரிசீவிங் எண்டோட கரண்ட். ஓகே, இது என்னோட ரிசீவிங் எண்டோட வோல்டேஜ் அண்ட் ரிசீவிங் எண்டோட கரண்ட். ஸோ ரிசீவிங் எண்டில் ஜென்ரேட்டர் இல்லாததுனால 0 அப்படின்னு தான் போடணும். ஜென்ரேட்டர் இருந்தால் தான் டெல் போடணும், ஜென்ரேட்டர் இல்லைன்னா 0ன்னு போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெப்ரசன்டேஷனை நம்ம ஏபிசிடியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஏபிசிடி பேராமீட்டர். கிளியரா? அப்போ ஏபிசிடி பேராமீட்டரை நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதில் RLGC அப்படின்ற ஒரு 4 பேராமீட்டர்ஸ் இருக்கும். இது நம்ம டிரான்ஸ்மிஷன்ஸ் வரப்போ படிப்போம். ஓகேயா? ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் நான் 2 போர்ட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி எழுதியிருப்பேன். 2 போர்ட் நெட்வொர்க்கோட ரெப்ரசன்டேஷன், நெட்வொர்க் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். கரெக்டா? 2 port network representation of overhead transmission line. So sending end voltage is equivalent to A into receiving end voltage plus B into receiving end current. அடுத்ததா sending end current is equivalent to C into receiving end voltage plus D into receiving end current. Clear? இது என்னோட 2 port ஓட representation. Transmission line ஓட representation 2 port parameter. ஓகேயா? அடுத்ததான் நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த நெட்வொர்க் எல்லா நெட்வொர்க்லையும் சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கல் பேராமீட்டரை பார்த்துருப்போம். A is equivalent to D னா சிமெட்ரிக்கல். ஸோ A is not is equivalent to D னா அன்சிமெட்ரிக்கல். ஓகேங்களா? A equivalent to D னா சிமெட்ரிக்கல், A is equivalent to not equivalent to D னா that is unsymmetrical. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு ஏபிசிடினா என்னன்னே உங்களுக்கு இப்போ பேசிக்கா தெரியாது இல்லப்பா. ஸோ நான் இப்போ ஏபிசிடியை சொல்லிட்டா ஏன்னா என்ன, பின்னா என்ன, சின்னா என்னன்னு நான் சொல்றேன். சி, அப்போ ஃபர்ஸ்ட் கேஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா டியூரிங் நோ லோடு. ஓகேயா? ஸோ நோ லோடு அப்படின்ற ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். நோ லோடு அப்போ என்னப்பா இருக்கும்? IR is 0. ஓகேயா? ஸோ நோ லோடு இருக்கிறப்போ செகண்டரியில் கரண்ட்டே போகாது இல்லை, லோடு இல்லை. ஓகே, நோ லோடாக இருக்கிறப்போ IR is 0. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் IR equivalent to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன வந்துடும்? VS plus AVR plus 0 அப்படின்னு வரும். அடுத்தது அப்போ இதிலிருந்து ஏவை கண்டுபிடிக்கலாம்ல. எஸ், A is equivalent to VS divided by VR. ஸோ மேலேயும் கீழேயும் வோல்டேஜாக இருக்குன்னா அப்போ இதோட யூனிட் என்னப்பா வரும்? ஸோ வோல்டேஜ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இதுக்கு நோ யூனிட். கரெக்டா? இது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷனை மீன் பண்ணுது. ஸோ நோ யூனிட். ஓகே, ஏன்றது ஜஸ்ட் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த கீழே இருக்குல்ல IS எக்ஸ்பிரஷன், அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ DIR-ம் 0 தானே. IS is equivalent to CVR plus 0.
அப்போ ஃப்ரம் திஸ் இங்கே நான் சியை கண்டுபிடிக்க முடியுது. சின்றது என்ன? ஐஎஸ் பை விஆர். ஓகே, ஐஎஸ் பை விஆர் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்குது சிக்கு. ஓகே, அப்போ சி என்ன சார்? சி எதை பற்றி சொல்லுது? சி வி பை ஐன்னா இம்பிடன்ஸு. கிளியரா? வி பை ஐ அப்படின்றது ஜட்டு. அப்போ உல்டாவா இருந்தா என்ன? தட் இஸ் அட்மிடன்ஸ். இம்பிடன்ஸ் ஜட்டுன்னா இம்பிடன்ஸ், ஒய்னா அட்மிடன்ஸ். கரெக்டா? இது என்னோட ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்குல்ல, நோ லோடு ஆர் ஓப்பன் சர்க்கியூட் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ therefore this is ஓப்பன் சர்க்கியூட் அட்மிடன்ஸ். சார் யூனிட் என்ன சார்? யூனிட் வந்து மோ. யூனிட் இஸ் மோ. மேலே இருந்ததுக்கு யூனிட்லெஸ். ஓகேயா? மேலே இருந்த பேராமீட்டர் இஸ் யூனிட்லெஸ். ஏக்கு யூனிட் கிடையாது, சிக்கு மோ தான் யூனிட். ஓகே, இது என்னோட டியூரிங் நோ லோடு கேஸ். ஓகேங்களா? ஸோ டியூரிங் நோ லோடு கேஸ் இது. அடுத்ததா இப்போ நான் என்ன பண்ணேன்? நோ லோட் ஆன் செகண்டரின்னு சொன்னேன்ல, செகண்டரியை வந்து நோ லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? டியூரிங் நோ லோட் ஆஃப் செகண்டரி ஆன் செகண்டரி ஆர் ரிசீவிங் எண்ட், எது சொன்னாலும் ஒன்று தான். ரிசீவிங் எண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், செகண்டரி அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். நோ லோடுனாலே விச் இஸ் ஐஆர் இஸ் 0. ஓகேயா? செகண்டரியில் லோட் பண்ணாததுனால ஐஆர் 0. ஸோ அப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் கேஸு ஷார்ட் சர்க்கியூட்டட் செகண்டரி எண்டு. ஃபர்ஸ்ட் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணனா ஷார்ட் சர்க்கியூட் அட் ரிசீவிங் எண்டு. அது வந்து ஓப்பன் சர்க்கியூட் அட் ரிசீவிங் எண்டு. ஸோ இப்போ ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறீங்கன்னா விஆர் வில் பிகம் 0, வோல்டேஜ் 0 ஆகிடும். அங்கே நீங்கள் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணதுனால கரண்ட் 0 ஆனிச்சுல்ல. ஸோ இந்த கேஸில் எனக்கு வோல்டேஜ் 0 ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன் சார்? விஆர் 0 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் போடுறேன். ஓகே, அப்போ விஆர் ஈக்குவலன் டு 0ன்றத ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் போட்டால் என்ன சார் வருது? ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவலன் டு பிஐஆர் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ பி வேணும்ல சார்? பின்னா என்ன சார் வருது? விஎஸ் டிவைட் பை ஐஆர். ஸோ வி பை ஐன்னா நமக்கு தெரியும் இம்பிடன்ஸ். அப்போ திஸ் இஸ் வாட் ஷார்ட் சர்க்கியூட் இம்பிடன்ஸ். சார் இதோட யூனிட் என்னன்னா, யூனிட் இஸ் ஓம்ஸ். கரெக்டா? இதோட யூனிட் இஸ் ஓம்ஸ். அடுத்ததா அடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அடுத்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப என்ன சார் வருது? ஸோ விஆர் 0வா இருக்கனால ஐஎஸ் இஸ் ஈக்குவலன் டு டிஐஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ டி வேணும்னா சார் ஐஎஸ் டிவைடட் பை ஐஆர். அப்போ therefore this is what a current value. கரெக்டா? இதுக்குமே யூனிட் கிடையாது. this is current gain, ஆனா யூனிட் கிடையாது. கிளியரா? அப்போ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஏபிசிடியை என்னால் டெரைவ் பண்ண முடியுது. அப்போ ஃபைனலாக ஆல் த ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் போலார் ஃபார்ம், ஏபிசிடி பேராமீட்டர் இன் போலார் ஃபார்ம். இது வந்து நம்ம ஏ பிளஸ் ஜேபி அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம், ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நான் எழுதுகிறேன். ஸோ ஏபிசிடி ரெப்ரசன்டேஷன் போலார் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ ஏ எப்படி எழுதுறோம்? ஸோ ஏ இட் இஸ் அ மேக்னிடியூட் ஆஃப் ஏ அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ இப்போ பி எப்படி எழுதலாம்? மேக்னிடியூட் ஆஃப் பி அட் அன் ஆங்கிள் ஆஃப் பீட்டா. ஓகேங்களா? ஆல்ஃபா, ஏவோட ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா, பியோட ஆங்கிள் இஸ் பீட்டா. ஸோ அடுத்ததா சி இஸ் ஈக்குவலன் டு மேக்னிடியூட் ஆஃப் சி அட் அன் ஆங்கிள் ஆஃப் காமா அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ டி இட் இஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டி, மேக்னிடியூட் இஸ் அகைன் ஆல்ஃபா தான். ஸோ ஏக்கும் பிக்கும் ஆல்ஃபா, பி வந்து பீட்டா, சிக்கான ஆங்கிள் வந்து காமா. ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியுதா? ஸோ இது எப்படி எழுதுறேன்றது புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஏவும் டியும் கெயினை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கெயினை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ பியும் சியும் என்னோட பின்றது இம்பிடன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, சின்றது என்னோட அட்மிடன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா? ஸோ பின்றது இம்பிடன்ஸ், சின்றது அட்மிடன்ஸ். ஸோ ஏபி அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஜஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் இப்படி எழுதுறீங்க. அடுத்ததா நம்ம சிங்க்ரனஸ் மிஷினை என்ன பண்ணோம்? சிங்க்ரனஸ் மிஷினோட ரெப்ரசன்டேஷனை முதல் கொடுத்தோம்.
அதுக்கப்புறம் அதுக்கு பவர் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறோம்ல, அதே மாதிரி பவர் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் அட் ரிசீவிங் எண்ட். ஓகேங்களா, பவர் ஈக்குவேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் அட் ரிசீவிங் எண்ட். சார் இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனோட ரிசீவிங் எண்ட் பாருங்க. ஸோ அதில் வந்த பவர் ஐஆர், அடுத்ததா அதோட வோல்டேஜ் விஆர். ஸோ கிளியரா இதுதானே என்னோட ரிசீவிங் எண்ட் பவர், அப்படியே எழுதிக்கிட்டா. ஸோ எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு விஆர், ரிசீவிங் எண்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு விஆர் இன்டூ. சரி, எப்பவுமே பவரை எழுதுறப்போ நம்ம கான்ஜுகேட் ஆஃப் கரண்ட்டை தான் எழுதணும். ஸோ கிளியரா விஆர் இன்டூ ஐஆரோட கான்ஜுகேட். ஓகே, ஸோ விஆர் இன்டூ ஐஆரோட கான்ஜுகேட்டாக எழுதுவோமா? ஸோ நெக்ஸ்ட் ஐஆரை எப்படி சார் எழுதலாம்? நீங்கள் பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிக்கிறேன். ஃப்ரம் திஸ் அதிலிருந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஐஆரை எழுதுறேன். Vs is equivalent to A VR plus B IR. இது தானே அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். Vs is equivalent to A VR plus B IR. Vs equivalent to A VR plus B IR. ஜஸ்ட் அதை தான் சார் நான் எழுதிக்கிறேன். ஓகேயா, ஸோ Vs is equivalent to A VR plus BIR. எனக்கு என்ன வேணும்னா இங்க IR ஓட கான்ஜுகேட் வேணும், அதனால நான் IR கண்டுபிடிக்க போறேன். ஸோ BIR is equivalent to Vs minus AVR. ஸோ IR வேணும் அப்படின்னா என்ன எழுதலாம்? Vs minus AVR divided by B எழுதலாமா? ஸோ IR ஓட கான்ஜுகேட் வேணுமே, எனக்கு கான்ஜுகேட் வேணும்னா என்ன பண்ணணும்? மைனஸை என்ன பண்ணணும்? ஆங்கிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் இந்த ஏக்கு ஆங்கிள் இருக்கான் பார்த்தீங்களா? ஏக்கு ஒரு ஆங்கிள் இருக்கா, விஎஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கு, ஸோ விஆருக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. அவனோட ஆங்கிள்ஸை நம்ம என்ன பண்ணிடணும்னா சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ கிளியரா இப்போ இது எழுதுறப்போ இப்போ ஆங்கிளோட எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிளோட எழுதலாமா? ஸோ ஆங்கிள்ஸோட சேர்த்தே எழுதிடலாம். கான்ஜுகேட் எடுத்து ஆங்கிள்ஸோட சேர்த்தே எழுதிடலாம். ஸோ விஎஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல். ஓகே, சப்ளை வோல்டேஜ்க்கு ஆங்கிள் நமக்கு தெரியும், விஎஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல். அடுத்ததா மைனஸ் ஏ அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. கிளியரா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எழுதிக்குவோம், அதுக்கப்புறமா கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். ஸோ ஐஆர் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல் மைனஸ் ஏ அட் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. ஏக்கு நம்ம ஆங்கிள் பார்த்தோம் ஆல்ஃபா, கரெக்டா? ஸோ ஏவோட ஆங்கிள் இஸ் ஆல்ஃபா, பியோட ஆங்கிள் இஸ் பீட்டா. அவ்வளோதான். ஸோ அப்போது Vs at an angle of del minus A at an angle of VR, A at an angle of alpha, VRக்கு ஆங்கிள் என்னப்பா? VRக்கு 0. கிளியரா? ரிசீவிங் எண்டில் 0. ஸோ Bக்கு at an angle of beta. கிளியரா? இதுதான் சார். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணும், கரெக்டா? ஸோ இதுக்கு தான் நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கான்ஜுகேட் எடுக்க போகிறீங்க. ஸோ கான்ஜுகேட் எடுக்கிறப்ப என்னவாகும் சார்? நமக்கு தெரியும்ல. ஸோ வேல்யூஸ் எல்லாமே அப்படியே மேலே, இப்போ வந்து இந்த பீட்டா கீழே இருக்கான்ல, இந்த பி கீழே இருக்கான், அவன் அங்கே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இவனை முதல் மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ விஎஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டெல் மைனஸ் பீட்டா, ஓகே, பை பி. அடுத்ததா ஸோ மைனஸ் ஏ பை பி. நெக்ஸ்ட் இங்கே என்னப்பா இருக்குது? ஏ பை பி விஆர். இங்கே என்ன இருக்குது? டெல் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இங்கே டெல் கிடையாது, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, கரெக்டா? இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே டெல் மைனஸ் பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நீங்கள் கான்ஜுகேட் எடுங்க. இப்போ நீங்கள் கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா தட் இஸ் விஎஸ் பை பி. இப்போ என்ன வரும்? பீட்டா மைனஸ் டெல்லுன்னு வரும். இந்த இடத்துல ஏவிஆர் பை பி. ஸோ அடுத்ததாக என்ன வரும்? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ பீட்டா மைனஸ் டெல் ஏ பை பி விஆர் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி வருது கான்ஜுகேட்டு. அடுத்ததாக ஜஸ்ட் இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை இந்த எஸ்ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். ஸோ இப்போ எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு விஆர் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 டிகிரி இன்டூ, ஸோ விஎஸ் பை பி பீட்டா மைனஸ் டெல் minus AVR by beta
beta minus alpha. அவ்வளவுதான். இந்த VR உள்ள போய் மல்டிப்ளை பண்றேன். ஸோ இவன் 0 தானே, 0வோட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நத்திங் வில் ஹேப்பன். ஓகேங்களா, 0 நீங்க மல்டிப்ளை பண்றப்ப ஆட் ஆகும், 0 ஆட் பண்ணா நத்திங் வில் ஹேப்பன். ஸோ VS VR by B. ஓகேயா, ஸோ VS VR by B. அடுத்ததா இங்க என்ன இருக்கு, பீட்டா மைனஸ் டெல். நெக்ஸ்ட் மைனஸ் AVR ஓட ஹோல் ஸ்கொயர், ரெண்டு முறை இருக்கு, இங்க ஒரு VR இங்க ஒரு VR divided by B. அடுத்ததா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. சார் இதுதான் சார் என்னோட ரிசீவிங் எண்ட் பவர் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, திஸ் இஸ் SR. ஓகே, ரிசீவிங் எண்ட் பவர். ஓகேங்களா, அப்போ therefore நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம பார்ப்போம், பவர் எப்பவுமே எப்படி எழுதலாம், காஸ் ஆஃப் ஆங்கிள் சைன் ஆஃப் ஆங்கிள் எழுதலாம். ஆனால் சைன் ஆஃப் ஆங்கிள் நமக்கு வேணாம், தட் இஸ் ரியாக்டிவ் பவர். ஆக்டிவ் பவரை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டெபிலிட்டி இஸ் ரிலவென்ட் டு த ஆக்டிவ் பவர் தான். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி இஸ் ரிலேட்டட் டு த ஆக்டிவ் பவர். ஸோ அதனால இதோட ஆக்டிவ் பவரை மட்டும் நம்ம எழுதலாம். ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே. இப்போ இதோட ஆக்டிவ் பவர் வேணும்னா என்ன பண்ணணும், we need to multiply cos with this. ஓகே, அப்போ therefore receiving end power in the transmission line. ஓகேங்களா, அப்போ அதை எழுதலாமா, receiving end power in the transmission line ரியல் பவர் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகேயா, ஸோ அப்போ அது என்னன்னா, this is PR is equivalent to modulus of VS modulus of VR divided by modulus of B cos of beta minus del minus modulus of A divided by modulus of B. அடுத்ததா modulus of VR ஓட whole square cos of beta minus alpha. ஓகேங்களா, அவ்வளோதான் சார், இது இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம டரைவ் பண்ணுவோம்ல, அது இம்பார்ட்டன்ட். ஓகேயா, ஸோ இந்த ஃபார்முலா எதை மீன் பண்ணுதுன்னா, என் டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் எண்ட் பவர், ஓகேங்களா, ரிசீவிங் எண்ட் பவர் இந்த பேராமீட்டர்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரிசீவிங் எண்ட் பவர் சென்டிங் எண்ட் வோல்டேஜ், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ஸோ இந்த பீட்டா அப்படின்ற ஒரு பேராமீட்டரையும் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் அந்த பின்ற பேராமீட்டர் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் டெல்லையும் மைனஸ் A by B VRோட ஹோல் ஸ்கொயர் காஸ் ஆஃப் B மைனஸ் ஆல்ஃபா, இவ்வளோ பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி தான் டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் பவர் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, த மேக்ஸிமம் பவர் இன் த டிரான்ஸ்மிஷன் லைன், த மேக்ஸிமம் ரிசீவிங் இன் த மேக்ஸிமம் பவர் இன் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் அக்கர்ஸ் அட். ஓகேங்களா, இது ஒரு டிஃபரன்ஷியேஷன். இந்த டிஃபரன்ஷியேஷனோட ரிசல்ட் எனக்கு என்ன கொடுக்கும்னா, ஸோ இந்த பீட்டா இருக்காம்ல, இந்த பீட்டா இஸ் ஈக்குவலன் டு காமாவா இருக்கிறப்போ, ஓகேங்களா, பீட்டா இஸ் ஈக்குவலன் டு இந்த டெல், சாரி தட் இஸ் நாட் காமா, லோட் ஆங்கிள். பீட்டா எப்போ என்னோட லோட் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக வருதோ அப்போ என்னோட மேக்ஸிமம் பவர் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பீட்டா இஸ் ஈக்குவலன் டு டெல் இந்த அபவ் ஈக்குவேஷன். இது என்னோட பவர் ஈக்குவேஷன் தான். இந்த பவர் ஈக்குவேஷன் எனக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு பவர் டிரான்ஸ்ஃபரை கொடுக்கும். ஸோ ஆனால் இது சிம்பிள் தான்ப்பா. இது எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு. ஓகே, இங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு சி. ஓகே, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ல ஒரு பவர் போகும். டிரான்ஸ்மிஷன் லைனோட பவர்ன்றது எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்கிற ஏவோட வேல்யூ, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற அந்த பியோட வேல்யூ, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற அந்த அதர் பேராமீட்டரான வேல்யூஸ் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒரு பவர் போகும். ஓகேங்களா, திஸ் இஸ் பவர் டியூரிங் த ஒர்க்கிங் கண்டிஷன். பிஆர்ன்றது பவர் டியூரிங் ஒர்க்கிங் கண்டிஷன், நார்மலாக ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில். ஓகேங்களா, இந்த Pmaxன்றது என்னன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் பவர் that can be possible. ஆனால் எல்லா கேசஸ்லையுமே Pmax தான் போகும்னு நம்மளால சொல்ல முடியாது.
ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனால் எவ்வளோ பவர் பாசிபிளாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒர்க்கிங்கில். சில எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க்கிங்கில் ஒரு 250 MVA பவரை மெகாவாட்ஸ் பவரை இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆனால் இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்றது 350 மெகாவாட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த Pmax இந்த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் Pmax எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, என்னோட B-வை டெல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இந்த B-யை டெல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரி டெல்ல பின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதை மாற்றி போடக்கூடாது. டெல் ஈக்குவலன் டு பி. ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல சேஞ்சஸை கொடுத்துரும். ஓகேயா? டெல் ஈக்குவலன் டு பி லோட் ஆங்கிள். ஏன்னா இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பேன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிபிஆர் டிவைட் பை டி டெல் இப்படி தான் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவேன். சப்ஸ்டியூட் பண்ணி தான் எனக்கு இந்த ரிசல்ட் வரும். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் பண்ணி மேக்ஸிமம் ரிசல்ட்டை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ எனக்கு டெல் தானே கிடைக்கும். டெல் இஸ் ஈக்குவல் டு பியை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ அபோவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் டெல் இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பிஆர் என்ன கிடைக்கும்னா, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் விஎஸ் determinant of VR divided by determinant of B cos of B minus B cos of 0 ன்னு வரும். cos of 0 என்னப்பா 1. கிளியரா? இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும், B minus B cos of, அப்ப என்ன வரும், cos of 0 வரும். cos of 0 will be 1. அதுதான் நான் இங்க எழுதுறேன். அப்போ cos of 0 1 ஓட மல்டிப்ளை பண்ணால் நோ சேஞ்ச். அப்போ மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A பை டிட்டர்மினன்ட் ஆஃப் B. அடுத்து என்ன இருக்கு சார், விஆரோட ஹோல் ஸ்கொயர் cos of B மைனஸ் ஆல்ஃபா. அவ்வளோதான். இது என்னோட Pmax. இப்போ இது PRன்னு எழுதக்கூடாது, இது Pmax அப்படின்னு எழுதணும். மேக்ஸிமம் ரிசீவிங் இன் பவர் இந்த டிரான்ஸ்மிஷன். ஓகே, என் டிரான்ஸ்மிஷன் லைன்ல மேக்ஸிமமா ரிசீவ் ஆகக்கூடிய பவர்னா இதுதான். இந்த பவர்ன்றது என்னன்னா, திஸ் இஸ் a receiving in power in normal condition. நார்மல் கண்டிஷன் எந்த கண்டிஷன்லனாலும் நம்மளால சொல்ல முடியும். இப்போ அடுத்தது டெரைவ் பண்ணது மேக்ஸிமம் கண்டிஷன்ல ரிசீவ் ஆன பவர். ஓகேங்களா? அடுத்தது டெரைவ் பண்ணது நம்ம என்னன்னா, மேக்ஸிமம் கண்டிஷன்ல ரிசீவ் ஆன என்னோட பவர். ஸோ இது புரியுது இல்லை? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? ஸோ அதுவே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, இதுவே இட் இஸ் அ லாஸ்லெஸ் லைனா இருந்தா, சரி இதுவே லாஸ்லெஸ் லைனா இருந்தா இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல எவ்வளோ பவர் வரும்? ஸோ இப்போ when it is lossless line, when the overhead transmission line is lossless line. ஓகே, ஒரு லைன் வந்து லாஸே இல்லாத லைன் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அந்த பவர் லைன் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனு, அந்த டிரான்ஸ்மிஷன் லைனே லாஸே இல்லாத ஒரு லைன், லாஸ்லெஸ் லைன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏவோட வேல்யூ பீட்டா. ஒரு லைன் லாஸ்லெஸ் லைன் அப்படின்னு சொன்னாலே இந்த அசம்ஷன்ஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு லைன் லாஸ்லெஸ் லைன்னா என்ன அர்த்தம், சென்டிங் இன் பவர் அப்படியே ரிசீவிங் எண்டுக்கு வந்துடும். ஓகே, சிம்பிள் தான். இப்போ பாருங்க, இது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனில் பொதுவாக RLGCன்னு இருக்கும். RL அடுத்ததா இங்கே C. இப்படி தான் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனை ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன். திஸ் இஸ் வாட் அ ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இது என்னோட ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைனு. ஆனால் இது ஒரு லாஸ்லெஸ் லைனு. ஓகே, இது ஒரு லாஸ்லெஸ் லைனாக இருக்கிறப்ப என்னவாயிடும்னா, இந்த ரெசிஸ்டர் நெக்லெக்ட் ஆகிடும், இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்னவாயிடும்னா நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ த ரெசிஸ்டர் வில் பி க்ளோஸு, கெப்பாசிட்டர் வில் பிகம் க்ளோஸு. இப்போ ஃபைனலாக என்னோட இண்டக்டன்ஸ் எல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் திஸ் இஸ் வாட் சென்டிங் எண்ட் வோல்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். இது சென்டிங் எண்ட் கரண்ட்டு. ஸோ என்னோட ரிசீவிங் எண்ட் கரண்ட்டு, ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ரிசீவிங் எண்ட் வோல்டேஜும் சேமாக இருக்கும், சென்டிங் எண்ட் கரண்ட்டும் ரிசீவிங் எண்ட் கரண்ட்டும் சேமாக இருக்கும். இங்கே நீங்கள் போய் பாருங்கள், ஏவோட டேர்மை போய் பார்த்தீங்கன்னா, ஏ டேர்மில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸோ ஏ இஸ் அ ரேஷியோ பிட்வீன், ஏ இஸ் அ ரேஷியோ பிட்வீன் விஎஸ் அண்ட் விஆரா.
விஎஸும் விஆரும் சேமாக இருந்தால் ஏ என்னவாயிடும்? எஸ், ஸோ விஎஸும் விஆரும் சேமாக இருந்தால் ஏ வில் பி 1. ஓகே, அப்போ லாஸ்லெஸ் லைனுன்னு வந்தாலே இந்த பேராமீட்டர் வேலிட் ஆகிடும். ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர். ஸோ அதனால என்ன ஆகுது? ஏ வில் பிகம் 1. ஓகே, ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது என்னவாயிடும்? 1ஆக மாறிடும். ஓகே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிகம் 1. ஸோ ஆல்ஃபா என்னவாயிடும்? எஸ், ஆல்ஃபா 0ஆக மாறிடும், ஆங்கிளே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இருந்தால் தானே ஆல்ஃபா வரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1ஆக மாறிடும், ஆல்ஃபான்றது 0ஆக மாறிடும். ஓகே, அடுத்ததா ஸோ பின்றது என்னப்பா? ஸோ பி இருக்கா? பின்றது என்ன நம்ம பார்த்தோம்? பியோட எக்ஸ்பிரஷன் b is equal to vs by ir. எஸ், vs by ir இது இருக்கு கிளியரா? இதுல வந்து நமக்கு எந்த சேஞ்சும் நடக்காது. ஸோ இங்க b வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் x ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். இட் இஸ் பியூர்லி இம்பிடன்ஸா மாறிடும். ஸோ பியூர்லி இம்பிடன்ஸா மாறிடும். ஸோ b is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் b is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் x ன்னு மாறிடும். அடுத்து இவனோட பீட்டா வந்து 90 டிகிரியா மாறிடும். ஸோ ஏன் இப்படி மாறுதுன்னா இங்க இருந்த ரெசிஸ்டன்ஸ் நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ இந்த பியை நம்ம சிம்பிளாக எழுதலாம் சார். பி கேன் பி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் 0. என்ன இங்கே பாருங்க, ஆர் இஸ் 0, ரெசிஸ்டன்ஸ் 0 தானே. ரெசிஸ்டரை நான் ட்ராவே பண்ணலையே. சரி, இப்போ இப்படி ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆர் வேல்யூ இருக்கு, எல் வேல்யூ இருக்குன்னு சொல்லலாம். நான் இங்கே ரெசிஸ்டரையே ட்ரா பண்ணல, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0 அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே, அப்போ அதை பார்க்குறப்ப ரெசிஸ்டன்ஸ் 0. அப்போ பீட்டாவோட ஆங்கிள் என்னவன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டின்றது என்னவாகும்னா தட் பிகம்ஸ் 90 டிகிரி. ஓகே, இந்த ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இன்ஃபினிட்டி வரும். அப்போ பீட்டா 90 ஆகிடும். ஸோ இப்போ பீட்டாவை நம்ம எப்படி எழுதுவோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஓகேயா? அப்போ ஃபைனலாக ஜஸ்ட் இங்கே மேலே பார்த்தோம்லப்பா, அந்த மேலே பார்த்த அபோவ் எக்ஸ்பிரஷனில் திரும்பவும் ஒரு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ ஃபைனலாக இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க பார்த்தீங்களா, த பவர் டிரான்ஸ்ஃபர் இந்த ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? ஸோ இப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் இந்த லாஸ்லெஸ் டிரான்ஸ்மிஷன் லைன். கிளியரா? இது ஒரு லாஸ்லெஸ் லைனாக இருக்கிறப்ப என்ன சார் நமக்கு தெரியும்? சென்டிங் இன் பவர் ஈக்குவல் டு ரிசீவிங் இன் பவர்னு தெரியும்ல சார். அதை வச்சு தான் நான் என்னோட வேல்யூ ஆஃப் ஏவை வந்து 1ன்னு சொல்கிறேன், ஆல்ஃபாவை 0வாக எடுத்துக்கிறேன். ஸோ பீட்டாவை எக்ஸாக எடுத்துக்கணும். அண்ட் தென் அந்த ஆங்கிள் ஆஃப் பீட்டான்றதை நீங்கள் 90ஆக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இப்போது இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா விஎஸ் விஆர் ரெண்டுமே என்ன? ரெண்டுமே சேமு. கிளியரா? நம்ம இங்கே தானே பார்த்துட்டோம். இது ஒரு லைன் லாஸ்லெஸ் லைனாக இருந்தால் விஎஸ் விஆர்ன்றது ரெண்டுமே சேம். அப்போது பவர் டிரான்ஸ்ஃபர் இன் லாஸ்லெஸ் லைன். ஓகே, இப்போ இது எப்படி எழுதலாம்? ஸோ பவர் டிரான்ஸ்ஃபர் இன் லாஸ்லெஸ் லைனு பி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ். கிளியரா? அப்போ இதை விஎஸ் விஆர் அப்படின்னு எழுத வேண்டாம். எய்தர் விஎஸ் விஆர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேயா? இப்போ ஜஸ்ட் நான் உங்களுக்கு எழுதுறேன் விஎஸ் பை விஆர். பின்றது என்னப்பா ஆகிடும்? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இதை தான் எடுத்துக்கிறேன். ஸோ விஎஸ் விஆர். கிளியரா? இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். விஎஸ் விஆர், பின்றது எக்ஸ், டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? ஸோ தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ். அடுத்த ரிமைனிங் டேர்ம்லாம் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ இவன் எல்லாமே என்ன ஆயிடுவான்னா 0 ஆயிடுவான். 1/x விஆர் ஸ்கொயரு காஸ் ஆஃப் 90. இது வந்து பீட்டா வந்து 90 ஆயிடுச்சா? ஸோ இந்த இடத்துல ஸோ இது பீட்டா வந்து 90ஆக இருக்கிறப்போ என்ன ஆகிடும்னா இந்த டேர்ம்ஸும் 0வாக மாறிடும். ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸும் நமக்கு என்ன ஆகிடும்னா 0வாக மாறிடும். இது ஒரு லாஸ்லெஸ் லைனாக இருந்தால். ஸோ ஃபைனலாக எனக்கு விஎஸ் விஆர் டிவைட் பை எக்ஸ்ன்னு வரும். விஎஸும் விஆரும் ரெண்டுமே ஒன்றுன்றதுனால மாடுலஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பை எக்ஸ். இது என்னோட பி மேக்ஸ். திஸ் இஸ் பி மேக்ஸ் இன் லாஸ்லெஸ் லைன். ஸோ உங்களுக்கு லாஸ்லெஸ் லைனில் பி மேக்ஸ் கேட்டாங்கன்னா இதுதான் சார் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு லாஸ்லெஸ் லைனில் உங்ககிட்ட பி மேக்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு லாஸ்லெஸ் லைனாக இருக்கிறப்போ உங்ககிட்ட பி மேக்ஸ் கேட்குறாங்கன்னா தட் இஸ்
this is the formula. Just இப்போ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் a lossless transmission line. The lossless transmission line is operating at 100 kV. Is operating at 100 kV. The reactance of the transmission line is 120 ohm per phase. The reactance of transmission line is 120 ohm per phase. Then find the steady state stability limit. சார் எப்பவுமே உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் தான் கேட்பாங்க. அதுதான் என்னோட Pmax. ஓகேங்களா? இதுதான் என்னோட Pmax-ஐ ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ தான் நம்ம பார்த்தோம் Pmax வேணும்னா which is v square divided by x. அவ்வளவுதான். ஸோ v square divided by x. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா vன்றது என்ன, 100 into 100 to 10 to the power 6 இல்லை, divided by x என்னப்பா, that is 120 ohms. அப்போ நீங்கள் போட்டீங்கன்னா that is 83.33 megawatts. ஓகே, இதுதான் என்னோட லாஸ்லெஸ் லைனோட கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட லாஸ்லெஸ் லைனோட கெப்பாசிட்டினா இந்த மூணுத்தையும் நான் உங்களுக்கு வேணா இப்போ கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா 3 லைன் பார்த்தோம். ஸோ ஒரு லைன் வந்து நார்மல் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் டியூரிங் நார்மல் கேஸ், நார்மல் லோடிங். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னா இதுதான்ப்பா. ஓகே, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் ஃபார்முலா 1. இது நான் எழுதுறேன். ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன் டியூரிங் நார்மல் லோடிங்னா இது. ஸோ செகண்டு, ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனோட Pmax OHTLோட மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி, மேக்ஸிமம் ஆக்டிவ் பவர் Pmaxன்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லைனா ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி Pmax இல்லைன்னா ஆர் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட். ஓகே, இது நார்மல் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். கிளியரா? இது நார்மல் ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இப்போ இது என்னோட செகண்டு. ஸோ இந்த செகண்ட் ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம் பாருங்க. திஸ் இஸ்னா, ஸோ இது என்னோட Pmax. ஓகே, அடுத்ததா தேர்டு, இதே டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் ரெசிஸ்டர் கூடமே இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே, அதே டிரான்ஸ்மிஷன் லைனில் நான் ரெசிஸ்டர்ஸ் மொத்தத்தையும் நெக்லெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அந்த லைனுக்கு பேர் தான் லாஸ்லெஸ் லைன். ஓகே, இது தேர்டு என்னோட லாஸ்லெஸ் லைன். assume overhead transmission line is a lossless line. ஸோ அப்போ என்னோட Pmax எக்ஸ்பிரஷன் 3. புரியுதா சார்? இது எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை அஷ்யூம் பண்ணுறீங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனு நார்மலாக இப்போ லோடிங் ஒன்று போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த லோடிங்கை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, சார் அதே டிரான்ஸ்மிஷன் லைனால எவ்வளோ கெப்பாசிட்டியை லோட் பண்ண முடியுன்றது தான் செகண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுது. தேர்ட் எக்ஸ்பிரஷன் எதை சொல்லுதுன்னா, சார் நீங்கள் இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல லாஸே இல்லைன்னு எடுத்துக்குங்களேன், எல்லா லாஸஸையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துக்குங்களேன், அப்போ அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியே என்னோட தேர்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லுது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரே ஒரு சேம் டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு சேம் டிரான்ஸ்மிஷன் லைனை எடுத்துக்கிறேன். இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் எனக்கு எவ்வளோ மெகாவாட் ஆஃப் பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்குன்னா, இட் இஸ் அரௌண்ட் 150 மெகாவாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனால என்னால் மேக்சிமமா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி லாஸஸோட. ஓகேங்களா? இந்த செகண்ட் கேஸ்ன்றது வித் லாஸ். ஓகே, வித் லாஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்லயும் வித் லாஸ் தான். ஓகே, இப்போ செகண்ட் கேஸ் இது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, அப்போ 200 மெகாவாட் தான் அதோட கெப்பாசிட்டி லாஸோட. ஆனால் அந்த லைனையே லாஸே இல்லாமல் நீங்கள் அஷ்யூம் பண்ணீங்கன்னா, அப்போ இது ஒரு 250 மெகாவாட் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே, இது ஒரு 250 மெகாவாட் வரைக்கும் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்மளால் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணிக்க முடியும். பவரை வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைனால் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் x/r ரேஷியோ. ஸோ இது இம்பார்ட்டன்ட்.
ஸோ இதை பொறுத்து தான் என் டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்கை நான் டிசைன் பண்ணுவேன். ஓகேங்களா, கால்குலேஷன் ஆன் x/r ரேஷியோ. ஓகே, இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் நிறைய கேட்டகரிஸ் பார்ப்போம். ஸோ ஒன்று ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், STL அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா STL அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ப்பா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்பவுமே இதில் என்ன நெக்லெக்ட் பண்ணிடுவோம்னா சார்ஜிங் கரண்ட், தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் நெக்லெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, எல்லா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் நம்ம கெப்பாசிட்டன்ஸை நெக்லெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேயா, ஸோ இப்போது இதோட வேல்யூஸை நான் உங்களுக்கு எழுதுறேன். ஸோ இப்போ இவனுக்கு ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், இதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, சின்ன பாயிண்ட் தான். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா ஏ வில் பி A equivalent to modulus of A. Angle நீங்க பார்த்தீங்கன்னா angle is 0 டிகிரியா இருக்கும். ஓகேயா, ஸோ ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1 ஆகும், ஆல்ஃபாவோட வேல்யூவும் 0வா இருக்கும்பா. ஓகேங்களா, ஆல்ஃபாவோட வேல்யூ 0 அப்படின்றது எனக்கு எதை மீன் பண்ணுது, ஏவோட வேல்யூ 1 அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா நோ ஃபெரன்டி எஃபெக்ட். இதை நம்ம பார்ப்போம். ஃபெரன்டி எஃபெக்ட் எல்லாமே நம்ம டிரான்ஸ்மிஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸை நம்ம இங்கே நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏவை கண்டுபிடிக்கிறப்போ ஏவோட வேல்யூ 1 ஆகும், ஏவோட ஆங்கிள். ஓகேங்களா, ஸோ ஏன்றது நமக்கு தெரியும், தட் இஸ் வோல்டேஜ் கெயின். ஸோ இப்போ வோல்டேஜ் கெயின் 1 ஆகும், அந்த ஆங்கிளில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ 0ஆகவும் இருக்கும். ஓகேங்களா, திஸ் இஸ் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனு. ஸோ அடுத்ததாக ரெண்டாவது என்னோட லாங் அண்ட் மீடியம் லைனுக்கு. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், அந்த கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம், கெப்பாசிட்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு படிப்போம். ஸோ இந்த கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசீவிங் என் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் த சென்டிங் என் வோல்டேஜாக இருக்கும். அப்போ தேர்ஃபார் ஏன்றது என்ன பார்த்துட்டு VS/VRோட ரேஷியோ தானே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். போன கேஸுக்கெல்லாம் ஏவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்கும், இந்த கேஸில் ஏவோட வேல்யூ லெஸ்ஸர் தேன் 1 ஆகும். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 டிகிரி to 5 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ஃபாவோட வேல்யூ 1 டிகிரிஸ் to 5 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், என்னோட லாங் அண்ட் மீடியம் லைனில் ஃபெரன்டி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றது எனக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு தெரியும்ல டிரான்ஸ்மிஷன் லைனோட எக்ஸ்பிரஷனு, அந்த எக்ஸ்பிரஷனில் இவனோட வேல்யூவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ அவனோட எக்ஸ்பிரஷனில் நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிஎம்மோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும்ல, பிஎம் இஸ் ஈக்குவலன் டு VS/VR பை பி. அடுத்ததா மைனஸ் ஏவோட வேல்யூ, இப்போ பாருங்க ஏவோட வேல்யூ 1 அப்படியே எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஜெட்னு மாறிடும். அது வந்து என்னவா மாறிடும்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட்னு மாறிடும். இது விஆரோட ஹோல் ஸ்கொயர் காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. பாருங்க, காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. சரி, இல்லை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் லைனுக்கு எழுதிடுறேன். ஷார்ட் லைனுக்கு எழுதுனதுக்கு அப்புறமா மீடியம் லைனுக்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் இது கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஷார்ட் லைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷார்ட் லைனோட x/r ரேஷியோ கண்டுபிடிக்கலாம், அடுத்ததான் மீடியம் லைனோட x/r ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் லைனுக்கு எழுதுகிறோம். ஸோ அடுத்ததாக பிமேக்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பிமேக்ஸ் நமக்கு தெரியும்ல, பிமேக்ஸோட ஃபார்முலா. ஸோ பிஎம் அப்படின்னு எழுதியிருப்போம் பாருங்கள், தட் இஸ் செகண்ட் ஃபார்முலாவாக நம்ம எழுதணும். திஸ் இஸ் பிஎம்னா, ஸோ பிஎம் VS/VR பை பி, அடுத்ததா A பை B VR ஸ்கொயர் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. இங்கே நமக்கு தெரியும் ஆல்ஃபாவோட வேல்யூ தான் 0.
கிளியரா? அடுத்ததா இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Pmax is equal to ஜஸ்ட் இதோட ரிசல்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். Vs VR by modulus of Z மாறிடும். ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸே கிடையாது இல்லை, Z இதுவாக மாறிடுது. அடுத்ததா மைனஸ் 1 by modulus of Z VR ஓட ஹோல் ஸ்கொயர் cos of theta minus 0 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? cos of theta minus 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபார் திஸ் இந்த எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணுவேன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் சார். ஓகேங்களா? ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் dpm divided by dx, எக்ஸை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். புரியுது இல்லை? இந்த எக்ஸ்பிரஷனை நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா x is equal to √3 into r அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இப்போது இவனோட x/r ரேஷியோ ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்துச்சுன்னா அவனோட x/r ரேஷியோ மேக்ஸிமமாக என்ன இருக்கலாம்னா √3 இருக்கலாம். இதுதான் எனக்கு எக்ஸ்பிளைன் இந்த டெரிவேஷனோட ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கிறப்போ அவனோட x/r ரேஷியோ என்னவா இருக்கும்னா √3 இருக்கும் அப்படின்னு சொல்லுது. திஸ் இஸ் Pmax, மேக்ஸிமம் x/r ரேஷியோ இந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? மேக்ஸிமமாக இவ்வளோ இருக்க முடியும். ஓகேங்களா? திஸ் இஸ் த மேக்ஸிமம் x/r and ratio in short transmission line. ஓகேயா? இதுதான் என்னோட மேக்ஸிமம் x/r ரேஷியோ இன் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் x/r ரேஷியோ. ஓகே, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம் சார்? இந்த பீட்டா கேன் பி, பீட்டா இஸ் நத்திங் பட் tan inverse of x/r அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், tan inverse of √3. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா, ஸோ பீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா பீட்டா கேன் பி ஆல்சோ ரிட்டன் ஆஸ் லோட் ஆங்கிள். ஏன்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம் மேக்ஸிமமில் பீட்டாவும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் லோட் ஆங்கிளும் சேம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். ஸோ எஸ், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். டியூரிங் மேக்ஸிமம் கண்டிஷன் டெல்லும் பியும் சேம். அப்போ தேர்ஃபோர் பின்னா நமக்கு தெரியும். ஸோ பி இஸ் தட் இஸ் tan inverse of x/r. ஸோ இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னா டெல் இஸ் ஈக்குவல் டு பீட்டான்னு எழுதலாம். ஸோ பீட்டா கேன் பி tan inverse of √3. tan inverse of √3ன்றது என்னப்பா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேயா? அப்போ எதை மீன் பண்ணுதுன்னா the Pmax occurs at 60 degree in short transmission line. ஓகேயா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நம்ம சிம்பிள் தான் சார். இப்போ இந்த ரிசல்ட் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா நீங்கள் ஜெனரேட்டரில் பார்த்துருப்பீங்க, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர், சாலியன் போல் ஜெனரேட்டர்லாம் பார்த்தீங்கல்ல. என்னோட சிலிண்ட்ரிக்கல் ஜெனரேட்டர்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம், அதாவது லோட் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவர் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கிளியரா? ஸோ என்னோட சிலிண்ட்ரிக்கல் ஜென்ரேட்டரில் லோட் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறப்போ மேக்ஸிமம் பவர் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தேன்ல. அப்போ அதே மாதிரி தான் என் டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இது பர்டிகுலராக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோட லோட் ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கிறது தான் அதோட மேக்ஸிமம் லிமிட். ஸோ Pmaxனா அது தானே மீன் பண்ணுது, அதுதான் மேக்ஸிமம் லிமிட். அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக என் சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். அப்போ இது எனக்கு எதை கொடுக்குதுன்னா இம்பிடன்ஸ் ஆங்கிள் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் 60 அப்படின்றது எனக்கு கொடுக்குது. ஓகே, அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா இந்த கண்டிஷனில் கரெக்டா? ஸோ த இம்பிடன்ஸ் ஆங்கிள் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், the impedance angle of short transmission line is 60 degree. ஓகேங்களா? அப்போ பாருங்க, இம்பிடன்ஸ் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து 60 டிகிரின்னா அப்போ இந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபார் எக்ஸாம்பிளா இது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்பா OHTL. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு ஜெனரேட்டர். ஓகே, இது ஒரு ஜெனரேட்டர், சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அப்போ இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனோட மேக்ஸிமம் கேஸும் 60 டிகிரி.
புரியுது இல்ல? டிரான்ஸ்மிஷன் லைன் 60 ஆயிருச்சுன்னா அப்ப இந்த ரெண்டுத்தோட அடிஷனும் என்னவா மாறிடும்னா 60 டிகிரியா ஆயிடும். ஓகேங்களா? therefore generator also 60 டிகிரி. therefore நமக்கு என்ன தெரியும்? del is equivalent to B. therefore generator also becomes P max 60 degree. ஓகே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என் ஜெனரேட்டருக்குமே 60 டிகிரியா மாறிடும். அப்போ நீங்க ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து பவர் சிஸ்டம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கெல்லாம் டிரான்ஸ்மிஷனோட ஸ்டெபிலிட்டி லிமிட் வந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்காது. தட் இஸ் ஒன்லி அப் டு 60 டிகிரி ஸ்டேபிள். ஓகே, திஸ் இஸ் அ del is equivalent to 60 டிகிரி நா del வந்து 60 டிகிரி. ஓகே, ஸோ இதுதான் P max of ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, இதுதான் என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட P max. புரியுதா? இது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட P max. இப்போ அடுத்ததா இது எனக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை ஒரு ஜெனரேட்டரோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களால 60 டிகிரி வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்றீங்களா, அப்ப 60 டிகிரி வரைக்கும் தான் நீங்க போனோம். அதுக்கு மேல போனீங்கன்னா அன்ஸ்டேபிள். அவ்வளவுதான். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட். இப்போ ஃபார் லாங் அண்ட் மீடியம் லைன், ஓகே சார், லாங் அண்ட் மீடியம் லைன்ஸை பொறுத்த வரைக்கும் விஎஸும் விஆரும் கிரேட்டர் தேனா இருக்கும். அப்போ என்னோட ஏவோட வேல்யூ இருக்கான் பாத்தீங்களா? ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட ஏவோட வேல்யூ இருக்கான்ல, தட் இஸ் லெஸ்ஸர் தேன் 1.0. ஸோ அடுத்ததா என்னோட ஆல்ஃபா வேல்யூ தட் இஸ் 1 டிகிரி டு 5 டிகிரிஸ். ஓகேங்களா? ஆல்ஃபாவோட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1 டிகிரி டு 5 டிகிரி, பர்டிகுலர்லி ஃபார் லாங் லைன் அப்படின்னு சொல்லலாம். லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் சார். அடுத்ததா நெக்ஸ்ட் இவனுக்கும் நீங்க அந்த P max எழுதுவீங்க. ஸோ the P max will equation சேம். அப்போ ஃபைனலா அடுத்ததா என்ன பண்ணணும், அதே மாதிரி dPm divided by dx நீங்க பண்ண போறீங்க. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நம்ம பண்ணோம்ல, அதே மாதிரி நீங்க இதுக்கு பண்ணீங்கன்னா இதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்னா the x/r ratio will be greater than √3 இருக்கும். ஓகேயா? ஸோ x/r ரேஷியோ வந்து இதுக்கு வந்து √3க்கு மேலே இருக்கும். அப்போ x/r ரேஷியோ √3க்கு மேலே இருக்குன்னா இம்பிடன்ஸ் ஆங்கிள் என்னவா இருக்கும்னா மோர் தென் 60 டிகிரியா இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ therefore the impedance angle நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா of long transmission line, ஓகேங்களா, the impedance of long line is more than 60 degree. ஓகேங்களா? so the impedance of long line is more than 60 degree but less than 90 degree. that is impedance angle is near to 90. அப்ப therefore generator ஓட angle என்னவா மாறி இருக்கும்? yes, therefore generator angle is also near to 90. அப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது கிளியரா? என் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மேக்ஸிமம் பவர் கெப்பாசிட்டி இது. இப்போ நீங்க என்னோட லாங் லைன்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாங் லைன்ல இட் இஸ் நியரர் டு 90 சொல்லியிருக்கேன். கிளியரா? இது என்னோட 90 எடுத்துக்கிறோமே. இப்போ ஃபர்ஸ்ட் 90 எடுத்துப்போம். நியரர் டு 90 வரைக்கும் ஆப்ரேட் பண்ணலாம். திஸ் இஸ் 90. ஓகே, இப்போ என்னோட லாங் லைன் பாருங்க, லாங் லைன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நியரர் டு 90 டிகிரி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் P max ஆஃப் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்.
Okay, so Pmax of long transmission line. இப்போ பாருங்க, அப்போ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணா ரொம்ப ஸ்டேபிளா, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணா ரொம்ப ஸ்டேபிளா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. கிளியரா? அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்றப்போ விச் இஸ் லெஸ்ஸர் ஸ்டேபிள் ஒன்லி. ஏன்னா 60 டிகிரி வரைக்கும் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா. அதுவே ஒரு லாங் லைனை நீங்க சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னோட ஆக்சஸ்ன்றது நியரர் டு 90 டிகிரி வரைக்கும் இருக்கு. கிளியரா? இதுதான் என்னோட ஃபைனல் நோட். ஓகேயா? அப்ப இந்த நோட்டை நீங்க எழுதிக்கோங்க. இந்த நோட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேயா? A synchronous generator connected to short transmission line is sorry பவர் மேக்ஸ். இப்போ வந்து ஸ்டெபிலிட்டியை பற்றி நான் வந்து பேசினேன். சாரி, ஒரே நிமிஷம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல பி மேக்ஸை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மேக்ஸிமம் பவர் வந்து ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் கம்மியாக கிடைக்குது, ஆனால் லாங் லைனில் மேக்ஸிமமாக கிடைக்குதுன்னு சொல்கிறேன். இந்த டயக்ராமை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் தான். இந்த டயக்ராமை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டியை பேசலாம்ல, பிகாஸ் இந்த டயக்ராமை வச்சு நம்ம ஸ்டெபிலிட்டியை பற்றி தான் பேச போகிறோம். பாருங்க. ஓகே, இது என்னோட 90 டிகிரி லைனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியரர் டு 90ன்றது இது. ஓகே, நியரர் டு 90. ஸோ பவர் மேக்ஸிமமாக தான் இருக்கு. திஸ் இஸ் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். பவர் மேக்ஸிமமாக தான் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்தீங்கன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் மினிமமாக தான் இருக்கும். அதோட Pmaxன்றது மினிமமாக தான் இருக்கும். ஆனால் ஆங்கிள் டெல் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸோ இது ஓகே, பவர் வைஸாக இது ஓகே. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் பவர் வைஸாக ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் Pmax. நிறைய பவர் எனக்கு லாங் லைனில் கிடைக்கும். ஆனால் அது வந்து நியரர் டு த 90 டிகிரியில் இருக்கு. இந்த லாங் லைன் பாருங்க, லாங் லைன் வந்து நியரர் டு 90 டிகிரியில் இருக்கா? அப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் நடந்தால் என்னவாகும்? ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் நடந்துச்சுன்னா இந்த லாங் லைன் நியரர் டு 90லிருந்து கிராஸ் பண்ணி வெளியே போக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ லாங் லைனுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்டெபிலிட்டி லிமிட் தான் இருக்கு. கரெக்டா? பிகாஸ் நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா வந்து அதாவது அதோட லோட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்கணும். நமக்கு தெரியும்ல. ஸோ லோட் ஆங்கிள் 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்கணும். இங்கே லாங் லைனில் பார்த்தீங்கன்னா நியரர் டு 90 இருக்கானே, லாங் லைனில் நியரர் டு 90 டிகிரியா இருக்கானே, அதனால இவன் லெஸ் ஸ்டேபிளாக தான் இருப்பான். ஆனால் இங்கே பாருங்க, என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நிறைய லிமிட் இருக்கு. ஸோ கிளியரா இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் ஹேஸ் மோர் ஸ்டெபிலிட்டி லிமிட். ஸோ எதுனாலன்னா ஆல்ஃபா இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணுறப்போ 60 டிகிரி, அதனால மோர் ஸ்டேபிள். ஆனால் லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் ஆல்ஃபாவை கால்குலேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெபிலிட்டியை கால்குலேட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் லெஸ் ஸ்டேபிள். ஒய்? பிகாஸ் இதோட லோட் ஆங்கிள் இஸ் நியரர் டு 90 டிகிரி நம்ம பார்த்தோம். ஃபார் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன் இதோட லோட் ஆங்கிள் இஸ் நியரர் டு 90 டிகிரி. ஓகேங்களா? இங்கே பாருங்க. ஸோ இதை தானே நான் சொன்னேன் சார், நீங்கள் ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் Pmaxஐ எடுத்தீங்கன்னா 60 டிகிரிலேயே நடந்துடும் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் மேக்ஸிமம் பவர்ன்றது. ஆனால் லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு போனீங்கன்னா மேக்ஸிமம் பவர்ன்றது 90 டிகிரியில் தான் நடக்கும். ஓகேங்களா? இதுதானே எனக்கு அதை மீன் பண்ணுது. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் 60 டிகிரியில் நடக்கிற விஷயம் Pmaxு. ஸோ என்னோட Pmaxு ஜெனரேட்டரில் நியரர் 90 டிகிரியில் நடக்குது லாங் லைனில். ஓகேங்களா? லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல Pmax 90 டிகிரில நடக்குது. அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம்னா, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் கனெக்டட் டு த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் திஸ் இந்த நோட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நோட் புரியுது இல்லப்பா உங்களுக்கு? ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசுறோம் நம்ம. ஸோ எது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்னா, சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் connected to short transmission line is more stable because del is
less. ஏன்னா டெல் தான் சார் ரொம்ப முக்கியம். நம்ம அங்கேயே கூட பார்த்தோம், சிங்க்ரனைசிங் பவர்லையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பாருங்க. ஸோ டெல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஏன்னா டெல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இங்கே பாருங்க, ஸோ டெல் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி குறையுதுன்ற ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. பாருங்க டெல் 60 டிகிரி, ஸோ கப்ளிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். டெல் 60 டிகிரியில் கப்ளிங் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். டெல் 90 டிகிரியில் பாருங்க கப்ளிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ யார் ஸ்டேபிள்? இதை வச்சு கூட என்னால் சொல்ல முடியுது இல்லை. டெல் வந்து 60 டிகிரியாக இருக்கிறப்போ அதிகமான கப்ளிங் ஃபேக்டர் இருக்கு, 90 டிகிரியில் ரொம்ப கம்மியான கப்ளிங் ஃபேக்டர் தான் இருக்கு. இப்போ பாருங்க ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் மேக்ஸிமம் பவர் 60 டிகிரிலே நடக்குது. கிளியரா? அப்போ நான் இதில் மேக்ஸிமம் பவர் ஆப்ரேட் பண்ணுவேன், ஓகேங்களா. திஸ் இஸ் பி மேக்ஸ், ஓகே. பி மேக்ஸ் இன் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் 60 டிகிரிலே நடக்குது. அப்போ இதுதான் மோர் ஸ்டேபிள். சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் கனெக்டட் டு த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் மோர் ஸ்டேபிள். வை? பிகாஸ் டெல் இஸ் லெஸ். அடுத்ததா, a synchronous generator connected to long line is less stable. எதுக்கு? பிகாஸ் டெல் இஸ் லார்ஜ், மோர் அப்படின்னு கூட சொல்லலாம். டெல் இஸ் லார்ஜர், ஓகே. அடுத்ததா, அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இங்க கொடுப்போம், ஓகேங்களா. therefore the loading in short transmission line is limited. therefore the loading in லோடிங்ன்றது என்னப்பா? பவரை எடுக்கிறது, கரெக்டா? பவரை எடுக்கிறது என்ன பண்ணுவோம்? லாங் லைன்ல பாருங்க, லாங் லைன்ல நமக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு. லாங் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அதுல ஸ்டெபிலிட்டி பிரச்சனை இருக்கு. லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க நிறைய பவர் எடுத்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் ஆயிடும். ஆனா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல நீங்க நிறைய பவர் எடுத்தீங்கன்னா அதுல வந்து அன்ஸ்டேபிள் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா டெல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா லாங் லைன்ல டெல் ரொம்ப நியரர் டு 90 டிகிரியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான பவர் எடுத்தாலே அன்ஸ்டேபிள் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் அதை தான் சொல்கிறேன். தேர்ஃபோர் த லோடிங் ஆஃப் லாங் லைன் இஸ் லிமிட்டட். லோடிங் ஆஃப் லாங் லைன் இஸ் லிமிட்டட் பை ஸ்டெபிலிட்டி கன்சிடரேஷன். ஸ்டெபிலிட்டி காரணத்துக்காக என்ன பண்ணுறோம்னா லாங் லைனில் அதிகமான பவரை எடுக்க மாட்டோம், ஓகேங்களா. ஸோ லாங் லைனை பொறுத்த வரைக்கும் அதிகமான பவரை நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ எதுனாலனா ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம்னால. ஸோ அதிகமான பவரை நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஆனால் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் அதிகமான பவர் எடுத்தாலும் ஸ்டெபிலிட்டிக்கு லிமிட் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அப்போது ஸோ அந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ பவர் நான் எடுத்துக்கலாமா? கிடையாது, அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது. அதே மாதிரி தான் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன்லேயும் ஒரு லிமிடேஷன் இருக்குது. த லோடிங் of medium transmission line is limited by voltage regulation. so அதிகமா எடுத்தீங்கன்னா இது voltage regulation affect பண்ணும். அதே மாதிரி தான் the loading of short transmission line is limited by temperature coefficient. temperature effect இருக்கும், ஓகேங்களா. temperature coefficient, temperature problemsனால நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல அஃபெக்ட் ஆகாதுன்னாலும் ஒரு லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அன்ஸ்டேபிள் ஆகாது சார். ஏன்னா அதுக்கு டெல்லோட வேல்யூ ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் லாங் லைனில் டெல் ஆல்ரெடி நியர் டு 90 இருக்கனால அதுக்கு ரேஞ்ச் கம்மியாக இருக்கனால அதில் நம்ம அதிகமாக லோட் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஸ்டெபிலிட்டி. இப்போது பட் இம்பார்ட்டண்ட்டாக நெக்ஸ்ட் இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பார்த்துட்டோம்ப்பா. இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை எப்படி நாளைக்கு இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை எந்த மெத்தடை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னா பர்டிகுலராக லாங் லைனில் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். ஏன்னா டிரான்ஸ்மிஷனில் இருக்கிற ஒரு முக்கால்வாசி லைன் எல்லாமே லாங் லைன் தான், கிளியரா. சின்ன சின்ன லைன் இல்லாமல் இருக்குமா? ஒவ்வொரு 80 கிலோமீட்டருக்குமே ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கும்.
ஸோ இப்போ எல்லாமே ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் தான். அப்போ இந்த லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் நான் லோடிங் பண்ணணும்னா இந்த ஸ்டெபிலிட்டி பிரச்சனையை ரிசால்வ் பண்ணணும். அப்போ ஒரு லாங் லைனில் எப்படி நான் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகேங்களா? அப்போ ஒரு லாங் லைனில் நம்ம எப்படி ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுறலாம் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிக்கு போயிடலாம், ஓகேங்களா? அது ஒரு சின்ன மெத்தட் தான், ஒரு 1/2 hour to ஒரு 45 minutes ஆகும், ஓகேங்களா? அது முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிக்கு போயிடலாம். டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டிலையும் இந்த மாதிரி இந்த மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த செஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ்க்கு நமக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.